ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இப்போ பாருங்கள், உளுந்து வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நந்தி உளுந்து வாங்கினேன் நான். அதை ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கிட்டேன். நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி புசு புசுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துற மாதிரி இருக்கும். நம்ம கிரைண்டரில் ஆட்டினா தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது மேக்ஸிமம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா வரும் உளுந்து வடை. நல்லா பேக்கரி வடை போலவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் சரி நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து மிளகு போடணும். தூள் உப்பு போட்டுட்டேன். மிளகு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வடைனா மெயினாக மிளகு வந்து இருக்கும் இல்லைங்களா? மிளகோட சாப்பிடும்போது அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மிளகு சேர்த்திக்கிட்டேன். நான் வந்து விதை இல்லாமல் வரமிளகா வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா போய் பல்லில் சிக்கிக்கும் இல்லைங்களா? குழந்தைங்களாம் சாப்பிட்றப்ப இதுவுமே சிக்கும். இது வந்து காரம் இல்லாத மிளகாய்ங்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். இதுக்கு வந்து மெயினாக கருவேப்பந்தழையும் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பந்தழை கொத்தமல்லி தழை இது ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தது. ஃப்ரெஷ்ஷாக கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா பிசைங்க. இது போல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயிட்டுமேன்ட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போடுறேன். எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் சூடாகணும். சரின்னு அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்தது அதிகப்படுத்தி வச்சுட்டேன். இனிமேல் வடை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்குறேன். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உளுந்து வடை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். நம்ம வெளியில் வந்து பலகாரம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கோங்க. ரொம்ப புசு புசுன்னு அழகாக வந்துருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வடை போடுறீங்க இல்லைங்களா? அப்போ வந்து ஒட்டும். லைட்டாக ஒட்டுறப்ப நம்ம என்ன பண்ணணுன்னா, பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு குண்டாவில் வந்து தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு லைட்டாக இப்படி டச் பண்ணி அதுக்கப்புறமா மாவு எடுக்கும்போது ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக இப்படி தான் போடுவாங்க. ஆனால் இப்படி தான் போடவும் முடியும். தண்ணி கொஞ்சமாச்சு நம்ம தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு தொட்டால் மட்டும்தான் ஒட்டாது. இந்த மாதிரி போடுறப்ப அதுவே உளுந்துரும் எண்ணெய்க்குள்ளே. நம்ம எடுத்துகிட்டு போனாவே அதே உளுந்துரும். இல்லைன்னா கையிலேயே ஒட்டிக்கும். நம்ம வந்து கரெக்டாக அது சேவ் பண்ணி போட முடியாதுன்னு வைங்களேன். நான் வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் போட்டுட்ருந்தேன். குட்டீஸ் வந்து பேக்கரியிலலாம் இருக்குமே அந்த மாதிரி பெரிய வடையாக ஒன்று போடுமா அப்படின்னா பையன். அந்த மாதிரி ஒன்று போட்டுட்ருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து உளுந்து வடை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்கை நுனி விரலில் வச்சுட்டு ஓட்டை அப்படியே லைட்டாக ஒரு விரல் வச்சு அழுத்திட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போடுறது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து போட்டதும் அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் ஒரே பதமாக வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் தீஞ்ச மாதிரியும் ஒரு பக்கம் பச்சையாகவும் இருக்கும். அதனால் வந்து ஒரே பதமாக வந்து திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு யோசனை பண்ணி செய்கிறப்ப இந்த உளுந்து வடை செய்யலாம். ரொம்ப டைமிங் ஆகாது. 1 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.